எனவே கூட்டணி ஆட்சி, அதிமுக தலைமையிலான ஆட்சி, இந்த ரெண்டுமே அப்பப்போ அந்த ஒரு சர்ச்சை வந்துட்டு காரணம் அது எப்பப்பவும் வராது. நீங்க கொஞ்சம் குழப்பாம இருந்தா போதும். இதுல உங்களுக்கு குளிர்காய வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லை. இதுல எங்களுக்கு மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர். அப்ப புரிஞ்சதுல உங்களுக்கு அவர் முதலமைச்சர். அமைச்சர்கள்ல யாரா வருவாங்க? அது வருவாங்களா, அதிமுக மட்டும் வருவாங்க? அது தேர்தல் முடியணும். தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெறணும். யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்காருன்னு தெரியும். இப்பவே அமைச்சர்னு எப்படி சொல்ல முடியும்? பாஜக வெற்றி பெற்றால் அமைச்சர் ஆவாங்களா? அது அப்புறம் பார்ப்போம். பாஜக தரப்புல இருந்து அமைச்சரவையில பங்கு வேணும்னு ஒரு அழுத்தம் கொடுக்கறதா ஒரு தகவல் இருக்கு. நாங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த அழுத்தமும் யாருக்கும் கொடுக்கல. 40 இடங்களா 50 இடங்களா இருக்கு? அது உறுதி பண்ண உடனே உங்களுக்கு கண்டிப்பா நாங்க சொல்லிடுவோம். 50 இடங்கள். அது எப்படி நீங்க சொல்றது இல்ல, அது நாங்க முடிவு பண்ணிக்குவோம். அதாவது இரட்டை எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் செல்வார். 11 இருக்கு, 20 இருக்கு, 20 இருக்கு, 30 இருக்கு. கம்மியா கேட்கறது நான் சொல்லல, நீங்க கேட்கறதுக்கான நான் பதில் சொல்றேன். அமித்ஷா அவர்களை இங்கிருந்து போகக்கூடிய தலைவர்கள் அதிமுக அது வர வச்சு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை இங்க இருந்து பேசிருக்காங்க. நீங்க அப்படிலாம் தவறா நினைக்கிறீங்க. பேசுனா அழுத்தம் கொடுக்கறதுன்னு எங்க கருத்து அப்படி ஒண்ணு இல்லைல்ல. இன்னைக்கு நம்ம 2 பேரும் சந்திச்சு பேசுறோம். நீங்க அழுத்தம் கொடுத்து கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லல, நீங்களா கேள்வி கேட்க நானா பதில் சொல்லல. இதுல ஒருத்தர் சந்திக்கும் போது பல நேரங்களில் பல காலங்களில் மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சரையும் நமது மதிப்புக்குரிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பல விஷயங்களாக சந்திச்சோம். தேமுதிக மாநாட்டுல நேற்று கூட்டணி உறுதி செஞ்சிருக்கோம், இப்ப அறிவிக்க மாட்டாங்க சொல்லியிருக்காங்க. உங்க தரப்புல அழைப்பு கொடுப்பீங்களா? அவங்க இப்ப சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க வந்த பிறகு நம்ம சொல்லிருக்கோம். அவங்க சொன்ன பிறகு நம்மளுடைய அது முடியும் சொல்லி. இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து தேமுதிகவுடன் ஏதாவது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கா? இதுவரைக்கும் நடத்தப்படவில்லை. இனிமேல் இப்பொழுதுதான், அதாவது தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி கட்சி தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். முதலாக இப்பொழுது நீங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு. இப்ப எல்லாரும் ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்காங்க. முதல் கட்டமா மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறாங்க. அடுத்தது பொங்கல் முடியட்டும், தை பிறந்தால் வழி பிறக்கும். அது எப்படி நீங்க எப்படி சொல்ல முடியாத? ராமதாஸ் பாமக கிடையாதுன்னு சொல்றீங்களா? இல்ல, நீங்க எப்படி அதை நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே எப்படி பதில் சொல்றீங்க? இல்ல, அதாவது இப்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர் வந்திருக்கிறாங்க. நீங்க 50% நீங்களே உங்க கேள்வியை கேட்டு நீங்களே ஒரு பதில சொல்லிக்கிட்டா எப்படி? நீங்க எப்படி அதை சொல்றீங்க? நான் நினைக்கிறேன் இது என்ன சினிமா படமா, விவேக் நடிக்கிற படமா? உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.